துபாயில் மில் இருக்குது. மில்லில் என்னென்ன கிடைக்கும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துபாயில் மில் இருக்குது. மில்லில் என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நான் மில்லில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1 to 10 வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், ரேட்டு போட்டிருக்கு 11 dirhams. நம்ம 10.99 இருந்துச்சுன்னா இதை 10 dirhamsனு பார்க்கக்கூடாது, 11 dirhamsனு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் காசு சேர்க்க முடியும். ஸோ இதில் நான் எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டே உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். தீபாவளி பொங்கலுக்கெலாம் அரிசி வாங்கிட்டு நம்ம மாவு வேணும்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அது 5 கிலோவுக்கு மேலே இருக்கணும். 5 கிலோவுக்கு கம்மியாக இருந்தால் அரைச்சி தர மாட்டாங்க. 5 கிலோவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அரைச்சி தருவாங்க. தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ்லேயும் கொடுப்பாங்க. பெரிய பாட்டில் இந்த மாதிரி 2 லிட்டர்லேயும் கிடைக்கும், 1 லிட்டர் பாட்டிலும் கிடைக்கும். இந்த மாதிரி பிராண்டட் நல்லெண்ணெயும் கிடைக்கும். இல்லை நீங்கள் எள்ளு வாங்கி கொடுத்து அரைச்சி கொடுக்க சொன்னாலும் அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்டேயுமே பியூர் எந்த பிராண்டுமே இல்லாமல் சும்மா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லெண்ணெயும் வாங்கிக்கலாம். மில்லில் 30 கிலோ, 20 கிலோ, 10 கிலோன்னு சொல்லி அரிசி வாங்கிக்கலாம். இல்லைனா 1 கிலோ 2 கிலோவுக்கும் வாங்கிக்கலாம். இப்போ 10 கிலோ 20 கிலோ 30 கிலோன்னு வாங்கும்போது ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் நமக்கு. இல்லை 1 கிலோ 2 கிலோன்னு கேட்டோம்னா அது என்ன ப்ரைஸோ சேம் எக்ஸாக்ட் ப்ரைஸில் தான் நமக்கு தருவாங்க. கிராம்பு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர வேண்டியதில்லை. இங்கேருந்து தான் நிறைய பேர் ஊருக்கு வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா இங்கே கம்மி ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். இது கடலை மாவு, ரவா, ராகி, அரிசி மாவு, மைதா, இந்த மாதிரி மாவு வகைகள் எல்லாமே மில்லில் கிடைக்கும். இது எல்லாமே மதினா, தலால், அந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் இது எல்லாமே கிடைக்கும். பட் அது பேக்கெட்டாக பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும். அவங்க எத்தனை கிலோ போட்டிருக்காங்களோ அத்தனை கிலோ தான் நம்மளால் வாங்க முடியும். இங்கே லூஸில் வாங்கிக்கலாம். அண்ட் மில்லுங்கிறதுனால இவங்களே அரைச்சி கொடுப்பாங்கங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக வாங்கிக்கலாம். இங்கே மல்லி, மிளகாய் இந்த மாதிரி தூள் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். மல்லி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம அம்மா மஞ்சள் அப்புறம் நிறைய திங்ஸ் போட்டு சோம்பு, சீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா மல்லியில், அந்த மாதிரி கிடைக்காது. இது பியூர் மல்லி மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு தனியாக கரம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விற்கும். அது வாங்கிட்டு இதில் 2 ஸ்பூன் போட்டோம்னா அதில் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடணும். இதுதான் கரம் மசாலா. இந்த கலரில் இருக்கும், கேட்டு வாங்கணும். மல்லி ஒரு 5 dirhams 10 dirhams இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்டு கரம் மசாலா ஒரு 2 dirhams 3 dirhams இல்லை 4 dirhams அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுவோம். இதில் சின்னோண்டு ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இயருக்கு எனக்கு இந்த கரம் மசாலாவே தெரியாது. ஸோ நான் மல்லித்தூள் அண்டு மிளகாத்தூள் இதை மட்டும்தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட்டும் நல்லா வரல. அண்டு குழம்பு ஒரு திக்னஸாக வரும்ல, அந்த மாதிரி வரல. நம்ம ஊர்லேருந்து வரும்போதே நான் அதிகமாக மல்லி மிளகாய் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஊர் மல்லித்தூள் போடும்போது கொஞ்சம் நல்லா திக்னஸ் அதிகமாக கிடைக்கும். இங்கே திக்னஸ் கம்மியாக தான் கிடைக்கிது. மிளகாத்தூள்னால் நார்மல் மிளகாத்தூளும் இருக்குது. ஆக்சுவலி இது 5 dirhamsக்கு நான் வாங்கினேன். இது நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். நான் சொன்னேன் இல்லையா, தூள் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. இது மஞ்சத்தூள் நமக்கு மில்லில் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ரவாவுமே நமக்கு மில்லில் கிடைக்கும். நான் எப்போதும் ரவா இங்கே தான் வாங்கிக்குவேன். நான் அர்ஜென்ட்டாக நம்ம சமைக்கிற நேரத்தில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்காக ரவா இங்கே கிடைக்கும். ரவா வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 weeks ஆகிடுச்சுன்னா கெட்டு போயிடும். காற்று போகிற மாதிரி இல்லை, அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 week தான் எடுக்கும், இல்லை 2 weeks தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் கெட்டு போயிடும். ஸோ ரவா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நட்ஸ் ஐட்டம். இந்த மாதிரி நட்ஸு, முந்திரி அண்டு பாதாம் பிசின், பிஸ்தா, அத்திப்பழம், வால்நட், பேரிச்சம்பழம், இது எல்லாமே மில்லில் கிடைக்கும். அண்டு தனியாக நட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கடை தனியாகவே இருக்கும். அங்கே தான் எல்லோரும் ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க ஊருக்கு. ஸோ அங்கே சாக்லேட்ஸ் நிறையா கிடைக்கும். அந்த இடத்துலையும் நட்ஸு கிடைக்கும். அண்டு பேரிச்சம்பழம் எல்லாமே கிடைக்கும். தேன் கூட அங்கேயே கிடைக்கும். இந்த பாதாம் பிசின் இந்த ஒரு கல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு கல் போட்டாலே
ஒரு டம்ளர் ஃபுல்லாக நிறையா வந்துடும். ஸோ இது வந்து எதுக்குன்னா உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, வெல்லம், சீனி, இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற மளிகை சாமான் பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரே ஒரு பொருளை தவிர அது வந்து கசகசா வந்து இங்கே வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி. ஸோ அது இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கொண்டுக்கிட்டும் வர முடியாது அண்ட் இங்கேயும் கிடைக்காது. இந்த மில்லு வந்து எல்லா ஏரியாவிலுமே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அங்கே போய் வாங்கிக்கிங்க. லூஸில் வாங்கிக்கலாம். அண்டு நமக்கு மில்லில் வாங்கினோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அரைச்சி தருவாங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை ஃப்ரெண்ட்ஸ்.